அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த புக்கோட சாப்டர் 13 பற்றி தான் பார்க்க போகிறோம். 13ஓட ஹெட்லைன்ஸ் என்னென்னா, த ரூம் ஃபார் எரர். இதிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரூம் ஃபார் எரர்னால், நாம் வாழ்கிற எல்லா மக்களும் இந்த உலகத்தில் எப்போதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்த மிஸ்டேக்ஸை நாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், எதனால் அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் சொல்ல வராரு. அதுக்கு குறிப்பாக அவர் இன்னொருத்தர் குறிப்பிட வராரு. நேற்றுக்கு தான் அவரை பற்றி பார்த்தோம். அவருடைய பேர் என்னென்னா பெஞ்சமின் கிரஹாம். அவர் எழுதின புத்தகத்துடைய பேர் தான் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதுவும் குறிப்பாக பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு. அந்த புக்கில் அவர் எதை பற்றி சொல்ல வர்றாருனா, த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ஒரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிஞ்சோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், மேபி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருனா, உங்களுடைய நீங்கள் இப்போ 3 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 3 பங்கில் ஒரு பங்கு உங்களுக்கு சப்போஸ் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 2008 மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிசெஷன் வந்தால் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வர வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எப்போ மேலே போகும், எப்போ கீழாகும், எப்போ மார்க்கெட் வைப்ட் அவுட் ஆகும், எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நிலவிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாடுகள்லேயும் போர்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால எப்போ வேணாலும் மார்க்கெட் வைப்ட் அவுட் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. ரிசெஷன் வர அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃப்யூச்சர் எதை கையில் வச்சுருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 3ல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் 3ல் ஒரு பங்கு போனால் கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு முக்கியமாகவே தேவை இருக்கிறது பொறுமை தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா, ஏர்லி ரிட்டையர்மெண்ட். எப்படி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், பிலோ 40ல் எப்படி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். பட் அதுக்கு லாங் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் ஒரே ஒரு செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நிறைய செக்டரில் என்ன ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமோ, இப்போ ரினியூவபிள் எனர்ஜி செக்டராக இருக்கலாம், பவர் செக்டராக இருக்கலாம். ஏன்னா இவி கார்ஸ் தான் நிறைய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எந்த செக்டரில், இப்போ செமிகண்டக்டர் செக்டர் கூட புதுசாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். அந்த செக்டரில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஃப்யூச்சர் நிறைய க்ரோத் இருக்கும். ஏன்னா இந்தியாவே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க செமிகண்டக்டர்ஸ். இந்த மாதிரி எந்த செக்டரில் நிறைய க்ரோத் இருக்குமோ அந்த மாதிரி டைவர்சிஃபைடு செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு செக்டரை மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய செக்டரில். அதான் சொல்லார், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர் அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு ஷேர் வாங்கும்போது அந்த ஷேர் 1.5 டைம்ஸ் புக் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஷேரை கன்சிடர் பண்ணாதீங்க. எப்போ நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சிலே நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எந்த ஷேராக இருந்தாலும். அதுதான் ப்ராப்பரான பெஸ்ட் வே. நீங்கள் ரொம்ப ஒரு ஷேர் 50 ரூபா, அதை 150 ரூபா கொடுத்து வாங்காதீங்க. இந்த மாதிரி நல்ல தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.